த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு அடுத்ததா மிக வேகமாக வளர்ந்து வர ஒரு கட்சி அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இந்த கட்சி தங்களது கூட்டணியில் அங்கம் வகிச்சா தங்களால் வெற்றி வாய்ப்பை அதிக அளவில் பெற முடியும், ஆட்சியை கைப்பற்ற முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான நிலை அப்படின்றத அதிமுக, திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே பிரதானமா உணர்ந்திருக்கிறாங்க. பாமக மாதிரியான மற்ற கட்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செல்வாக்கை இழந்து வரக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் அன்டினையபிள் கட்சியா திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுல மாற்று கருத்து இல்லை. இவங்களை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இதை கேட்கக்கூடிய நிறைய பேருக்கு சிரிப்பு வரலாம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் பாஜகவுடைய கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்த்தா இப்படி சாத்தியமே இல்லைன்னு சொன்ன நிறைய விஷயங்களை அவங்க சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு அடிப்படையான காரணம் அவங்க கடைபிடிக்கக்கூடிய அதீத பொறுமை மற்றும் அவங்களுடைய ராஜதந்திரங்கள் தான். தமிழ்நாட்டில் இப்போதைக்கு திமுகவுடைய கூட்டணியில தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விதமான மனக்கசப்புல தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த மனக்கசப்புக்கு அடிப்படையான காரணம் கூட்டணி ஆட்சி, அதாவது ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் எப்ப கேட்க ஆரம்பிச்சாரோ அப்பவே அதை ரசிக்க தொடங்கல திமுக. அதனாலேயே இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புகைச்சல் அப்படின்றது இருந்துகிட்டே தான் வருது. இதுல நிறைய மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. குறிப்பா அதிமுக கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போகலாம் அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய டேர்னிங்கை எடுத்தாரு. அதுதான் பாஜகவுடனான மீண்டும் கூட்டணி. இதுதான் திருமாவளவனை அதிமுக கூட சேர முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு. இது எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியில ஒருபோதும் நான் இணைய மாட்டேன் அப்படின்றத மீண்டும் மீண்டும் திருமாவளவன் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றதெல்லாம் சொல்லட்டுங்க, நாங்க எங்க வேலையை பார்க்கிறோம் அப்படின்னு அவங்க வேலைகள்ல அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அதுதான் திருமாவளவனை எப்படியாவது தங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை குறைச்சு எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும். இப்ப இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழிச்சாவது அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப தீவிரமா இறங்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் திருமாவளவனர்கள் விபூதியை அழிச்சு போட்டோ எடுத்ததை நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி இருந்த பாரதிய ஜனதா கட்சியா இருந்திருந்தாங்கன்னா இந்த விவகாரத்தை அவங்க வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு இந்த விஷயத்தை தேசிய அளவிலான விவாதமா கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த விவகாரத்துல சமீபத்துல பாரதிய ஜனதா கட்சியினர் ஒரு அறிக்கை விடுறதோட நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய தலைவர்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட பாஜகவினர் கேட்டுக்கிட்டது, திருமாவளவன் கூட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க, ஒருவேளை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் யாருக்கும் பலம் கிடைக்காம தொங்கு சட்டப்பேரவை மாதிரி அமையுது, இல்ல விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றா மட்டும்தான் ஒரு ஆட்சி அமைய முடியும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னா அந்த சூழலை நம்ம சாதகமா பயன்படுத்திக்கணும். அதுக்காக இப்பத்திலிருந்தே அவர்கிட்ட தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் வைகை செல்வன் தொல் திருமாவளவனுடைய சந்திப்பு தொடங்கி அடுத்தடுத்து நடக்க போகக்கூடிய பல முக்கியமான சந்திப்புகள் இதை நிச்சயமா உங்களுக்கு காட்டும். அப்போ அது சம்பந்தமான வீடியோவையும் நம்ம பார்க்க தான் போறோம். தொல் திருமாவளவன் அவர்களுடைய தேவை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றத திமுக, அதிமுக உணர்ந்திருக்கிறாங்களோ இல்லையோ, பாஜக டெல்லி தலைமை ரொம்ப தெளிவாக உணர்ந்திருக்கிறாங்க. அதனால ஒருவேளை 2026 திருமாவளவனுடைய தேவை ஏற்படுது அப்படின்னா அந்த தேவையை வாங்கிக்கணும். அதுக்கு நிகராக அவர் ஆசைப்படக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்கு அதிமுக தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அந்த கட்சியுடைய அத்தனை முக்கிய தலைவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி இப்பத்திலிருந்தே மனதளவில் தயார்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்கு. திருமாவளவன் அவர்கள் ஒருவேளை இந்த ஆட்சி அதிகாரம் அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி எதிர்காலத்தில் பாஜக இடம்பெறக்கூடிய கூட்டணிக்கு போவார்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை, அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, பாரதிய ஜனதா கட்சி போடக்கூடிய இத்தகைய திட்டங்கள் எல்லாமே தவிடுபடி ஆகும்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் அந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.